வணக்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம பிஎம் விலாக்ஸ். ரொம்ப நேரமாக எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு நாங்கள் போன இடம் தான் எக்மோர் மியூசியம், கவர்மெண்ட் மியூசியம். எங்கள் வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்ன்றதுனால நாங்கள் ட்ரெயின்லேயே கிளம்பிட்டோம். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நாங்கள் ஒரு ஆட்டோ புக் பண்ணிக்கிட்டோம். பஸ்லேயும் போகலாம், நீங்கள் விசாரித்து பார்த்தா. பஸ்ஸில் போனால் அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் தூரம் நடக்கணும் அப்படின்றதுனாலேயே நாங்கள் ஆட்டோ புக் பண்ணியாச்சு. உள்ளே போயிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் அடல்ட்ஸ்க்கு 50 ருபீஸ் போடுறாங்க, சில்ட்ரன்ஸ்க்கு 25 ருபீஸ். கூகுள் பேலாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்து தான் டிக்கெட் வாங்கணும். நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மியூசியம் இந்தியாவிலேயே செகண்ட் ஓல்டஸ்ட் மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் கொல்கத்தாவில் இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. இந்த மியூசியம் 1851 கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் 6 இண்டிபெண்ட் பில்டிங்ஸ் இருக்குது. ஆர்ட் கேலரிக்கு, தனியார் தியேட்டரு, கன்னிமரா லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. சரி, நாங்கள் உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. நிறைய சிலைகள் இருந்தது. ஒன்றுத்துக்குமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா சிலைகளுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். நிறைய நடராஜர் சிலைகள் பார்த்தோம் அங்கே. அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் செக்ஷனுக்குள்ளே போனோம். அந்த பெயிண்டிங் செக்ஷன் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போதே அது ஒரு பிரம்மாண்டமான பேலஸ் மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே பார்த்திங்கன்னா யானை தந்தத்தில் செஞ்ச அந்த சிலைகள் தான். ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பெயிண்டிங்ஸுமே பார்த்திங்கன்னா கீழே அந்த பெயிண்டிங்ஸோட டீட்டெயில்ஸ் என்ன, யார் வரைஞ்சாங்க, அது என்ன வகையான பெயிண்டிங் எல்லாமே போட்டிருந்தாங்க. அந்த பெயிண்டிங் நீங்கள் உத்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நுணுக்கமான பெயிண்டிங்ஸாக இருந்தது. நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் படிச்சுட்டு என்னென்ன பெயிண்டிங்ஸ் அது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நிறைய ரவிவர்மா பெயிண்டிங்ஸ்லாம் உள்ளே அவைலபிளாக இருந்தது. அதையுமே நாங்கள் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் சில பெயிண்டிங்ஸ்லாம் அதுக்கு மீனிங் எனக்கு தெரியல. இது ஔவையாரோட சிலை வச்சுருந்தாங்க. இது நலன் தமயந்தி அவங்களோட பெயிண்டிங் போட்டிருந்தாங்க. மேபி அந்த ஆர்ட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியுமா இருக்கும். அதுக்கப்புறம் வெளில பார்க்கும்போது சிறுவர்களுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங் இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு பில்டிங் டிஃப்ரெண்ட் செக்ஷன் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நாட்டோட பீரங்கியும் அப்படியே சுற்றிலும் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த மியூசியம் தியேட்டர், இது ரெண்ட்டுக்கு விடுறாங்க. அன்றைக்கி கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே நடந்துகிட்டு இருந்தது. இப்படியே எல்லா பில்டிங்கும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளில வந்தாச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு இடம் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மியூசியம் போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.